அடகுல இருக்கக்கூடிய நகைகளை மீட்கிறதுக்கு இந்த பதிகம் சொல்லுங்க அப்படின்னு நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். ஒரு சகோதரி என்னுடைய முகநூல் பதிவுல இந்த பதிகத்தை சொல்லி நான் அடகுல இருக்கிற நகையெல்லாம் திருப்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதை நான் ஸ்டேட்டஸ் வச்சப்ப நிறைய பேர் எங்களுக்கும் அந்த பதிகம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால இந்த பதிவு. பக்தியில எப்பவுமே நம்பிக்கையும் பொறுமையும் ரொம்ப அவசியம். ஒரு முறை ஒரு பதிகத்தை சொல்லிட்டு இப்பவே எனக்கு அதிசயம் நடக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. நீங்க தொடர்ந்து ஒரு பதிகத்தை சொல்கிற போது நிச்சயமாக அது உங்களுக்கு பலன் கொடுக்கும். அதே மாதிரி பக்தியில நம்பிக்கை ரொம்ப அவசியம். இது எனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று நம்புகிற போது நிச்சயமாக கிடைக்கும். நகை அடகுல இருந்ததுன்னா இந்த பதிகத்தை நம்பிக்கையோட சொல்லுங்க. மெய்யை முற்ற பொடி பூசிவோர் நம்பி, வேதம் 4 விரித்தோதியோர் நம்பி, கையில் ஓர் வெண்மழு ஏந்தியோர் நம்பி, கண்ணும் 3 உடையாய் ஒரு நம்பி, செய்ய நம்பி சிறு செஞ்சடை நம்பி, திரிபுரம் தீ எழு செற்றுதோர் வில்லால் எய்த நம்பி, என்னை ஆளுடை நம்பி, எழு பிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே. இந்த பதிகத்தை ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு பாராயணம் செய்கிற போது நிச்சயமாக அடகில் இருக்கக்கூடிய நகைகளை மீட்க முடியும் என்பது நம்பிக்கை.